Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நாம CBSE Board Class 9 Chapter 2 Polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 2.1ல இருக்க second and third sum பத்தி தான் discuss பண்ண போறோம். Before going to the video, CBSE Class 9 Chapter 1 number systemல இருக்கிற எல்லா sumsum நம்ம சேனல்ல solve பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்க மேல கொடுத்திருக்க playlist check பண்ணி பாருங்க. And now let's start. Exercise 2.1 sum number 2. Write the coefficients of x square in each of the following. Okay. So ஒரு kind of 4 subdivisions கொடுத்திருக்காங்க. ஒரு subdivisionsலயும் x square எங்க இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அந்த x square termோட coefficient என்னன்னு கண்டுபிடிக்கணும். So first subdivision பாருங்க 2 plus x square plus x. So x squareங்கிறது இங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி plus இருக்கு and வேற எந்த நம்பருமே இல்ல. அப்ப இந்த இடத்துல coefficient of x square is plus 1 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணணும். அதே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 minus x square plus x cube இருக்கு. ஸோ x square இந்த இடத்துல இருக்கு, அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. அப்ப coefficient of x square in this polynomial is minus 1 அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா பை பை 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு, பை பை 2 இருக்கு. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் பை பை 2 அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஃபோர்த் சப்டிவிஷன் அண்ட் ஃபைனல் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ரூட் 2x மைனஸ் 1. இதில் எக்ஸ் ஸ்கொயரே இல்லையே, அப்புறம் எப்படி கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிற அப்படின்னா சிம்பிள் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது இதுக்கு முன்னாடி ப்ளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ஜீரோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து 0 தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல என்ன அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஸோ செகண்ட் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலேயே நம்ம தேர்ட் சம்மும் பார்த்துடலாம். சம் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா give one example each of a binomial of degree 35 and of a monomial of degree 100. ஓகே, ஃபர்ஸ்ட் பைனோமியல் ஆஃப் டிகிரி 35 கொடுக்கலாம். ஸோ பைனோமியல் அப்படின்னா ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கணும் இல்லையா. சரி, நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா p of x is equals to some 5x plus 4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, டிகிரி 35 இருக்கணும். அப்போ அதில் இருக்க ஹையஸ்ட் பவரே வந்து 35 தான். ஸோ நான் x பவர் 35 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது இது வந்து பைனாமியல், ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. அடுத்தது மோனோமியல் ஆஃப் டிகிரி 100. ஸோ மோனோமியல்னால் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ நான் வந்து q of y அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு டேர்ம் தான் எடுக்கணும். ஸோ மேபி நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சே 2y டிகிரி வந்து 100 இருக்கணும். ஸோ பவர் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து மோனோமியல் ஆஃப் டிகிரி 100, இது வந்து binomial of degree 35 அப்படின்னு சொல்லி conclude பண்ணலாம். So now hope you understand the concepts and sums clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே exercise 2.1ல இருக்கிற first sum பத்தி தெரிஞ்சுக்க உங்க leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. And exercise 2.1ல இருக்க fourth sum பத்தி தெரிஞ்சுக்க உங்க rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And max customers வீடியோ ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.